உம்மை அன்பு செய்கின்றோ ஆவியே உம்மை வணங்குகின்றோ வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ ஒவ்வொரு இறைவா வணங்குகின்றோ வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு செய்கின்றோ. நற்கருணை நாதரே எம் இறைவா, உயிருள்ள தெய்வமே, இந்த வெண்ணிற அப்பத்தில் வாசம் செய்பவரே, இந்த அகிலத்தை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருபவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல இந்நாள் வரை வழிநடத்திய அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் மத்தியில் அது பிரசன்னம் இருப்பதை நினைத்து வியந்து உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம், ஆராதிக்கின்றோம். உம்மோடு இருக்க நாங்கள் முழு மனதோடு விரும்புகிறோம் என்று எங்களது உள்ளத்தின் ஆசைகளை இந்த பாடலின் வழியாக வெளிப்படுத்துகின்றோம். பாடல் எண் 692. புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக என்னை படைத்தீர். தற்பர நீரே என்னை மீட்டீர். வார்ப்புடனப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்இறைவனாமே. எத்தனை வழிகள் உமதன்பை என் வீட்டமை நீராட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே
அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அனைவரும் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக இறை பிரசன்னத்தில் குழுமியுள்ளோம். ஆம், கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவர், உலகெங்கும் வாழும் கிறிஸ்துவ பெருமக்களின் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இறை நேசர் நம் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் இம்மண்ணுலக வாழ்வை முடித்து விண்ணுலக வாழ்வை நுழைய புதிய வாழ்வில் நுழைந்திருக்கிறார்கள். அவர்களது மறைவு அனைவருக்கும் வேதனைதான். ஏனெனில் திருச்சபையை வழிநடத்திய நல்ல தலைவர் அவர். ஆறுகள் தங்கள் தண்ணீரை தாங்களே குடிப்பதில்லை. மரங்கள் தங்கள் பழங்களை தாங்களே உண்பதில்லை. சூரியன் தனக்காக பிரகாசிப்பதில்லை. பூக்கள் தங்களுக்காக மட்டுமே மனம் பரப்புவதில்லை. மற்றவர்களுக்காக வாழ்வது என்பது இயற்கையின் விதி என்ற உலக பேரன்பு கோட்பாட்டினை மொழிந்து நாம் வாழும் பூமியையும் நம்முடன் வாழும் உயிர்களையும் நேசித்து எல்லோரையும் இயற்கையை நேசிக்க ஊக்கமூட்டியவர் நம் புனித பெரு வாழ்வினால் உலகிற்கு உணர்த்திய பெருமகான் நம் போப் பிரான்சிஸ் அவர்கள். இந்த உலகத்தை நம் மூதாதையரிடமிருந்து பரம்பரை சொத்தாக பெற்றோம். அதே நேரம் நமக்கு பின் வரும் தலைமுறையினருக்கு பாதுகாப்பாக கையளிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. அந்த கடமையை மறந்து இயற்கையை அளவுக்கதிகமாக சுரண்டிவிட்டோமே என மனவருந்திய போப் அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற செய்தியை சென்ற இடங்களெல்லாம் பேசியும் தனது மடல்களில் எழுதியும் நாம் வாழும் பூமியை பாதுகாக்க அரும்பணி ஆற்றிய பெருந்தகை போப் பிரான்சிஸ் அவர்கள். அவர்கள் அனைவரின் உள்ளத்திலும் நீங்கா இடம் பெற்றுள்ளார்கள். மதம் கடந்து மண்ணையும் மக்களையும் நேசித்த மாமனிதர், எளிமையின் இறை தொண்டர், உண்மை சீடராக புனிதராக வாழ்ந்து காட்டினார். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற புனித பவுலின் வார்த்தையை தனதாக்கி இவ்வுலக வாழ்வை முடித்துள்ளார். இறை இயேசுவின் மதிப்பீட்டை தன் வாழ்வில் கடைபிடித்து மக்களோடு மக்களாக பணி செய்ததோடு திரு அவையில் அனைவரையும் அவ்வாறு அன்பு பணி செய்ய அழைப்பு விடுத்தார். அந்த நல்ல மேய்ப்பருக்காக இறைவனிடம் வேண்டுவோம். விண்ணகத் தந்தையே, என்றுமுள்ள மேய்ப்பரே, எங்களை ஒரு குடும்பமாக திரு அவையை அன்பினால் வழிநடத்தி சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை உமது கரத்திலே ஒப்படைத்து அவர்களுக்காக ஜெபிக்க ஒன்று சேர்ந்துள்ள எங்களையும் எங்களது ஜெபத்தையும் ஏற்றருளும். பாடல் எண் 866, பக்கம் 443. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா, உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் ஏசையா. முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன், முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா, உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் ஏசையா. நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, நானே உயிர் தரும் ஊற்று என்ற
வார்த்தையின் பொருள் என்னவோ உன் ஊற்றில் பருவம் எனக்கென்றும் இறப்பில்லையோ இருளில்லையோ தாகமில்லையோ முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் ஏசையா முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ நானே உயிர் தரும் உணவு என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ உம் உடலை உண்ணும் எனக்கென்றும் பசியில்லையோ துயரில்லையோ துன்பமில்லையோ முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் இறைவா உன் முன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கிறேன் ஏசையா முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன் ஆண்டவரின் அன்பு மகத்தானது. பெற்ற தாயின் அன்பை காட்டிலும் சிறந்தது, என்றும் அழியாதது. ஆண்டவரின் அன்பு அளப்பரியது, அனைத்தையும் தாங்கிக் கொள்வது. இப்படிப்பட்ட இறைவனின் அன்பை எடுத்து கூறும் திருப்பாடல் 103க்கு செவிமடுப்போம். என் உயிரே ஆண்டவரே போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சுற்றுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள வல்லவர், என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்றும் விண்ணளவு போன்றும் உயர்ந்தது. மேற்கினின்றும் கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீதும் இறங்குகிறார். அவர் தமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவிலுள்ளது.
மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது. வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றனர். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது. அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது. ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்கள் பிள்ளைகளின் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளைகளின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் படைகளை, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரை, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஆட்சி தலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளை ஆண்டவரை போற்றுங்கள். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. ஆம் இறைவா, உம்மை விட்டு நாங்கள் ஒதுங்கினாலும் நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எமக்காக எல்லாம் செய்யும் வல்லவரே, நீர் அன்று பேருதுக்கு கொடுத்த அன்பு பணியினை தொடர்ந்து ஆற்றிட திருத்தந்தை பிரான்சிஸ் வழியாக இந்த வாய்ப்பினை கொடுத்து கிறிஸ்தவ சமூகத்திற்கு காட்டிய அன்பினையும் அவர் உம்மீது கொண்ட பற்றினையும் எண்ணி போற்றி புகழ்கின்றோம். பாடல் எண் 342, பக்கம் 163. அன்பே என்றானவா, என்ன நிறைவானவா, உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா, என் ஏழ்மை குறை தீர்த்தவா, அன்பே என்றானவா. பழம் காய்ந்து நிழல் தேடும் நேரங்களில் வளமோடு என்னை சூழும் நதியாகிறாய். பிரிந்தோடி மனம் வாடும் வேளைகளில் என்னை தேற்றும் புது வாழ்வு மழையாகிறாய். மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான், மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான், என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கின்றேன். என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கின்றேன். அன்பே என்றானவா, என் என்ன நிறைவானவா, உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா, என் ஏழ்மை குறை தீர்த்தவா, அன்பே என்றானவா. உன் பாத நிழல் போதும் என ஏங்கினேன், உன் நெஞ்ச மலரால என்னை மூடினாய். கண் பார்வை அருள் போதும் என நாடினேன், என் பாதை வழி செல்லும் துணையாகினாய். மண் மீது கால் ஒன்றும் தொடுவானமாய், மண் மீது கால் ஒன்றும் தொடுவானமாய், என் மீது நீ வந்து நானாகிறாய். என் மீது நான் வந்து நானாகிறாய். அன்பே என்றானவா,
என் எண்ணம் நிறைவானவா, உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா, என் ஏழ்மை குறை தீர்த்தவா, அன்பே என் ஜானவா. இப்பொழுது அமைதியாக நமது திருத்தந்தையை பற்றி கேட்டு அறிந்து கொள்வோம். போப் பிரான்சிஸ் 140 கோடி ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் திருத்தந்தை ஆவார். இயேசுவின் மரணம் உயிர்ப்பிற்கு பிறகு பீட்டர் ரோமுக்கு சென்று கத்தோலிக்க திருச்சபையை நிறுவினார். அவர் கிபி 30 மற்றும் 64ஆம் ஆண்டு காலகட்டத்தில் போப் ஆண்டவராக இருந்தார் என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. அவருக்கு பின் திருச்சபையின் தலைவர்கள் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் தற்போது மரணம் அடைந்துள்ள பிரான்சிஸ் 266வது போப் ஆண்டவர் ஆவார். மறைந்த பிரான்சிஸ் அர்ஜென்டினா தலைநகரமான பியூனஸ் அயர்ஸ் நகரில் கடந்த 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். அவரது இயற்பெயர் ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ. இவரது தந்தை மரியோ ஜோசப் பெர்கோலியோ ஒரு சாதாரண கணக்காளர். தாய் ரெஜினா மரியா சிவோரி. இந்த தம்பதிக்கு உள்ள 5 குழந்தைகளில் மூத்தவர்தான் பிரான்சிஸ். பிரான்சிஸ் தீவிர கால்பந்து ரசிகர் ஆவார். பாலிடெக்னிக் கல்லூரியில் வேதியியல் டிப்ளமோ படித்து முடித்து அந்த துறையிலும் சில ஆண்டுகள் பணியாற்றினார். 1958ஆம் ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்து 1969 முதல் அருள் பணியாளராக தனது வாழ்க்கையை தொடர்ந்தார். 1992ஆம் ஆண்டு பியூனஸ் அயர்ஸ் நகரின் பிஷப் ஆனார். 2001இல் கார்டினாலாக பதவி உயர்வு பெற்றார். 2013ஆம் ஆண்டு போப் ஆண்டவராக இருந்த 16ஆம் பெனடிக்ட் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு வயது 76 ஆகும். 12 ஆண்டு காலம் போப்பாக இருந்த போப் பிரான்சிஸ் மனிதநேயம் மிக்கவராகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் திகழ்ந்தார். எளிமையான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார். ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்த்தார். விலையுயர்ந்த பொருட்கள் பயன்படுத்துவதை கடுமையாக விமர்சித்தார். சமூகத்தில் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு குரல் கொடுத்தார். எப்போதும் மனித குலத்தின் ஒருங்கிணைப்பு, பிறரை மதிப்பது மற்றும் அனைத்து மதங்களுக்கும் இடம் அளிப்பதை முக்கிய கொள்கையாக கொண்டிருந்தார். போப் பிரான்சிஸ் பல்வேறு மதங்களின் தலைவர்களை சந்தித்து கலாச்சார மற்றும் மதங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஊக்குவிக்க முயன்றார். பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் இடையே ஏற்பட்ட மோதல்களை தடுக்க நடவடிக்கை எடுத்தார். 2016ஆம் ஆண்டு சவுதி அரேபியா சென்று சமாதான அறிக்கை விடுத்தார். இஸ்ரேல், ஈராக், பாலஸ்டைன் உள்ளிட்ட நாடுகளுக்கும் பயணம் செய்து இருக்கின்றார். போருக்கு எதிராகவும் அமைதிக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்தார். 2015இல் ஐநா சபையில் மனித உரிமைகள், வருமான வித்தியாசம், சமுதாயம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் மனிதநேயம் பேசினார். தனது 88வது வயதில் விடை பெற்றுள்ளார். இதோ நான் வருகின்றேன் இறைவா என்று
உம்மிடம் வந்துள்ள திருத்தந்தையை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இறைவா. மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உம்மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். உம்மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உம்மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இருப்பது போல் என்னை ஏற்பது நீரானே, இருந்தும் என்னோடு இருப்பதும் நீதானே இறைவா. இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இலவசமாக என்னை படைத்தாய், இருந்தது எல்லாம் எனில் நிறைத்தாய். திறமைகளாயிரம் எனக்களித்தாய், திறனுடன் வாழ்ந்திட வழிவகுத்தாய். இயன்றவரை நான் வாழ்ந்து விட்டேன், இறுதி பயணத்தில் இருக்கின்றேன். இசைந்தென்னை ஏற்றருள்வாய் இறைவா. உம்மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். உம்மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உம்மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். திருவருட்சாதனம் வழியாக திருத்தூயாவியின் வலுவளித்தாய். சமபந்தியாகும் திருப்பலியில் சமத்துவம் சுவைத்திட ஆசி தந்தாய். முடிந்தவரை நான் முயன்று விட்டேன், முழுமையை தேடி வருகின்றேன். நீ என்னை ஏற்றருள்வாய் இறைவா. மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உம்மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். உம்மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும்
இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். திருத்தந்தை பிரான்சிஸ் மனித குலத்திற்கு, குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்திற்கு கிடைத்த அரும்பெரும் அதிசயம். இந்த அரும்பெரும் அதிசய மனிதரை நமக்கு கொடையாக கொடுத்த இறைவனை நம்மில் பிறரில் கண்டு மகிழ்வோம். நமது திருத்தந்தை செய்த அற்புத செயல்களை ஒவ்வொன்றாக நினைவுகூரி அதிசயங்கள் செய்கின்ற இறைவனை போற்றி புகழ்வோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார் என்ற பல்லவியை பாடுவோம். டிசம்பர் 11 நாளில் உலக புகழ்பெற்ற டைம் வார இதழ் திருத்தந்தை பிரான்சிஸை 2013 ஆண்டின் சிறந்த மனிதர் என்று அறிவித்து கௌரவப்படுத்தியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸுக்கு இந்த விருது வழங்கியது எதற்காக என்று கேட்ட கேள்விக்கு டைம் இதழின் ஆசிரியர் நான்சி கிப்ஸ் என்பவர் பின்வருமாறு பதிலிறுத்துகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் உண்மையிலேயே மக்களின் திருத்தந்தை என்ற சிறந்த இடத்தை பெற்றுள்ளார். பணி பொறுப்பை ஏற்ற 9 மாதங்களுக்கு உள்ளேயே கத்தோலிக்க திருச்சபையின் உயர் தலைவரான திருத்தந்தை பிரான்சிஸ் உலக மனசாட்சியின் புதிய குரலாக மாறிவிட்டார். மிக குறுகிய காலத்திலேயே உலக அரங்கில் முதியோர், இளையோர், பெண்கள், அகதிகள், புலம்பெயர்த்தோர், திருநங்கையர், சிறைவாசிகள், பிற மத தலைவர்கள் என்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்து கொண்ட பெருமை அவருக்கு உண்டு. எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் 2013 ஆண்டின் சிறந்த மனிதர் என்று அறிவித்துள்ளோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். போப்பாண்டவர் பிரான்சிஸ் தெற்கு சூடானின் ஏகப்பட்ட பேரை பழிவாங்கிய உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர ஒத்துழைப்பு வேண்டி தன்னை சந்திக்க வாடிக்கன் வந்த தெற்கு சூடான் அதிபரான சல்வா கீர் மயார்டிட் காலில் விழுந்து வணங்குகிறார். மனு தர்மத்திற்கும் மனித நேயத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காணலாம். அகதிகளுக்கும் புலம்பெயர்வோருக்கும் ஆதரவு காட்டும் திருத்தந்தை பிரான்சிசு கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை பொறுப்பை ஏற்ற முதல் நாளில் இருந்தே ஏழைகள் மட்டில் தனி கரிசனம் காட்டியுள்ளார். ரோமை நகருக்கு வெளியே அவர் முதன்முறை அதிகாரப்பூர்வமாக பயணமாக சென்றதும் ஏழை மக்களுக்கு தம் ஆதரவை தெரிவித்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவதற்கே என்பது குறிப்பிடத்தக்கது. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யூபிலி ஆண்டில் செய்ய வேண்டிய 4 செயல்கள் பற்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளவை. யூபிலி ஆண்டின் போது கடவுளிடம் மன்றாடுவது மிகவும் முக்கியம்.
இறைவனிடமிருந்து வரங்களை பெறவும் அருள் பெறவும் ஜெபித்தல் வேண்டும். ஆசீர்வாதங்கள், அருள் மற்றும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கத்தோலிக்க திருச்சபையில் நடைபெறும் ஆராதனைகளில் பங்கு பெற வேண்டும். யூபிலி ஆண்டின் போது கடவுள் நமக்கு அளித்த இரக்கத்தை நினைவில் கொள்ள வேண்டும். யூபிலி ஆண்டின் போது பிறருடன் நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவுதல், மன்னிப்பு மற்றும் இரக்கத்தை காட்டுதல் வேண்டும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். என்னில் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மரித்த நம் திருத்தந்தைக்கு வேலாயுதபுரம் பங்கு மக்களாகிய நாம் நம் இதய அஞ்சலியை கவிதை அஞ்சலியாக காணிக்கையாக்குவோம். அதிகாரத்தின் முழு நிறைவாய், அதிகாரத்தின் முழு நிறைவாய். உலக பார்வையில் கருதப்பட்ட திருத்தந்தையின் இடம் எளிய பிரான்சிஸால் ஏழைகளின் கூடாரமானது. திருத்தந்தையின் இடம் எளிய பிரான்சிஸால் ஏழைகளின் கூடாரமானது. படிநிலை மாறாத அமைப்பு. படிநிலை மாறாத அமைப்பு. பண்பான பிரான்சிஸால் ஏழைகள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர், திருநங்கையர், சிறைவாசிகள் போன்றோரின் வாழ்விடத்திற்கு அங்கீகாரமானது. ஆம், பண்பான பிரான்சிஸால் ஏழைகள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர், திருநங்கையர், சிறைவாசிகள் போன்றோரின் வாழ்விடத்திற்கு அங்கீகாரமானது. கருணை, நீதி, சமத்துவம், இரக்கம்,
அன்பு போன்ற மதிப்பீடுகளே கருணை, நீதி, சமத்துவம், இரக்கம், அன்பு போன்ற மதிப்பீடுகளே திரு அவைக்கு வலுவூட்டும் என தனது வாழ்வால் எண்பித்தவர். ஆம், திரு அவைக்கு வலுவூட்டும் என தனது வாழ்வால் எண்பித்தவர். நானும் கடைநிலை மனிதனே, நானும் சாமானியனே என்றுரைத்து திரு அவையை ஏழை திரு அவையாக மாற்றியவர். ஆம், நானும் கடைநிலை மனிதனே, நானும் சாமானியனே என்றுரைத்து திரு அவையை ஏழை திரு அவையாக மாற்றியவர். இரக்கமே மனிதனின் ஆகச்சிறந்த பண்பு என்பதனை இரக்கமே மனிதனின் ஆகச்சிறந்த பண்பு என்பதனை உலகமே வியக்கும் வண்ணம் வாழ்ந்தவர். உலகமே வியக்கும் வண்ணம் வாழ்ந்தவர். இயற்கையை கூறுபோட்டு விற்கும் சூழலில் இயற்கையை கூறுபோட்டு விற்கும் சூழலில் கடவுளின் புகலிடம் இயற்கை என கடிதம் எழுதி அதனை அன்பு செய்ய காரணமானவர். கடவுளின் புகலிடம் இயற்கை என கடிதம் எழுதி அதை அன்பு செய்ய காரணமானவர். திருத்தந்தையே, உமது வாழ்வு எமது வலிமை. ஆம், உமது வாழ்வு எமது அரண். ஆம், உமது வாழ்வு எமது மீட்பு. திருத்தந்தையே, உமது வாழ்வு எமது வலிமை. ஆம், உமது வாழ்வு எமது அரண். ஆம், உமது வாழ்வு எமது மீட்பு. திருத்தந்தைக்காக ஜெபிக்க வந்திருக்க நாம் அனைவரும் 2 நிமிடம் அமைதியாக எழுந்து நமது மௌன அஞ்சலியை தெரிவிப்போம். அனைவரும் அமைதியாக அமர்ந்து இந்த இறுதி ஜெபத்தினை ஜெபிப்போம். விண்ணகத் தந்தையே, என்றுமுள்ள மேய்ப்பரே, உமது திரு அவையை அன்பினால் வழிநடத்தி சென்ற உம் ஊழியரான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக உம் மக்களாகிய நாங்கள் எழுப்பும் ஜெபங்களை கேட்டருளும். தமது பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட உம் மந்தையை நேரிய வழியில் மாண்புடன் வழிநடத்தி சென்ற உம்முடைய உண்மையுள்ள ஊழியருக்கு நீர் அளித்த வாக்குறுதியின் பொருட்டு உம் பேரிரக்கத்தால் அவ்விண்ணகப் பரிசினை உம் அடியார் இவருக்கு வழங்கியருளும். உமது மன்னிப்பையும் அன்பின் மறைபொருளையும் நேரிய வழியில் இம்மண்ணகத்தில் இடைவிடாது மகிழ்வோடு வழங்கிய இவர் விண்ணகத்திலும் என்றென்றும் மகிழ்ந்திருக்கச் செய்தருள்வீராக. உமது ஞானத்தாலும் அன்பான பராமரிப்பாலும் உம் ஊழியர் இவரை உமது திரு அவையின் தலைமை குருவாகவும் நற்போதனை வழங்கும் ஆசிரியராகவும் மந்தையை பரிவுடன் பேணி காக்கும் மேய்ப்பராகவும் நியமித்தீர். உம் அன்பு மகன் இயேசுவின் இத்தகைய அளப்பரிய பணிகளை
இவர் பாங்குடனே நிறைவேற்றியுள்ளார். ஆகவே உம் அன்பு மகன் இயேசு கிறிஸ்து இவரை விண்ணக மகிமைக்கு மகிழ்வுடன் வரவேற்பாராக. உம் மந்தையின் தலைமை குருவாக பணிவிடை புரிந்த உம் ஊழியர் இவர் விண்ணகத்தில் உம் புனிதர்களின் திருக்கூட்டத்தின் தோழமையில் என்றென்றும் மகிழ்ந்திருப்பாராக. இம்மானுட சமூகத்தில் உமது அன்பின் அமைதியின் கருவியாக விளங்கிய உம் ஊழியர் இவரை இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் ஆழமான நம்பிக்கையுடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் உமது இரக்கமிகு திருக்கரங்களில் உம் அடியாரின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். கனிவுடன் இவரை கண்ணோக்கி விண்ணக பேரின்ப வீட்டில் என்றென்றும் இவர் மகிழ்ந்திருக்க நிலையான அமைதியை வழங்குவீராக. ஆண்டவரே, உமது திருமுக பேரொளி இவர் மீது என்றென்றும் ஒளிர்வதாக. உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இயேசுவிலே மறைந்த திருத்தந்தை திரு அவையின் தந்தை அவரது இறப்பு ஒருவேளை நமது உள்ளங்களிலே நமது குடும்பத்தில் ஒருவர் மறித்தால் ஏற்படுகிற வலியை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இது கூட நம் ஆண்டவருடைய பாடுகளை ஒத்த ஒரு வேதனையை குறிப்பதாக பார்த்தேன். திருத்தந்தை திரு அவையின் தந்தை இயேசு சொல்வார், நாம் அவரது உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம். பவுலடிகளாருடைய வார்த்தையில் இதை நாம் பார்க்கிறோம். நாம் திருச்சபை, கிறிஸ்துவினுடைய திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள்.
இயேசுடைய உடலாக நாம், நமது தலையாக இயேசு இருக்கிறார். திருமணமான தம்பதியருக்கு பவுலினா சொல்கிற பொழுது, கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். திரு அவை மணமகள் என்றால் கிறிஸ்து அதன் தலை. அந்த தலைமை இடத்திலே இருக்கிற திருத்தந்தை திரு அவையினுடைய உச்சமாக மகுடமாக இருக்கிறார். அந்த திருத்தந்தையை இழந்திருக்கிற நாம் அவருக்காக இந்த நினைவேந்தலை செய்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை முன்பாக வைத்து அவருக்காக நாம் ஜெபித்திருக்கிற இந்த ஜெபங்களை கடவுள் கனிவுடன் ஏற்றுக்கொள்வாராக. திருமணி ஆராதனையிலே ஆண்டவரை புகழ்ந்தோம். ஆண்டவர் நமக்கு தந்த மாபெரும் திருத்தந்தை பிரான்சிஸ்காக கடவுளுக்கு நன்றி சொன்னோம். திருத்தந்தையினுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபித்தோம். திருத்தந்தையினுடைய வாழ்க்கை விழுமியங்கள் நமது வாழ்வாக மாற வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். அத்தனை வேண்டுதல்களையும் அத்தனை எண்ணங்களையும் ஒன்றாக சேர்த்து ஆண்டவருடைய பாதத்தில் அவர் கற்றுத்தந்த ஜெபத்தின் வழியாக சேர்த்து ஜெபித்திருக்கிறோம். எல்லா மகிமையும் புகழும் ஆண்டவருக்கு கிடைக்கும்படியாக மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.